அன்பு நேயர்களே, அடுத்ததாக துளாராசி நேயர்களுக்கு தான் அந்த சனிப்பயிற்சி முக்கியமான விஷயங்களை சொல்லப்போம். இந்த சனிப்பயிற்சியில் இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தவர் 5ஆம் இடத்துல இருந்தவர் 6ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போது 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அவர் 3, 8, 12ஆம் இடத்தை பார்க்கிறார். பெரும்பாலும் 6ஆம் இடத்துல சனி பகவான் நல்லதுதான். இருந்தாலும் அந்த 6ஆம் இடத்துக்குரிய நன்மையும் நடக்கும், தீமையும் நடக்கும். நோய் நொடி வந்து போகும், எதனாச்சும் ஒரு வகையில் வந்து போகும். உடல் மந்தத்தை கொடுக்கும், அசதியை கொடுக்கும், ரத்த சோகை ஏற்படும், நரம்பு தளர்ச்சி, இது மாதிரி பிரச்சனை வரும், கை கால் மூட்டு வலி வரும், இது மாதிரிலாம் வரும். அதெல்லாம் கவனமாக இருந்துக்கணும். அடுத்தாக கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும், இதெல்லாம் பார்த்துக்கணும். கடன் ஈஸியாக கிடச்சிரும், அது வாங்கி இன்னொரு கடன் அடிச்சிடுவீங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும். அதே மாதிரி வழக்குகள் வந்து ஒன்று போனால் ஒன்று வரும், தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அது குறைக்க பார்க்கணும். அதுக்காக தான் இந்த எச்சரிக்கை பதிவு. வழக்கு ஏற்படாமல் பார்த்துக்கணும். ஒரு சின்ன சண்டை பெருசாக தானே வழக்காக வரும். அப்போ சின்ன சண்டை வருதுன்னா அந்த இடத்த விட்டு போயிடணும். அதில் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது, உங்கள் பேர் அதில் வரக்கூடாது. அப்போ உங்கள் பேரை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு வழக்கு போடுவாங்க உங்கள் மேலே. அப்போது வழக்குகள் எந்த விதத்தில் நம்ம வராமல் பார்த்துக்கணும். இவ்வளோதான் விஷயம். இது மாதிரி வந்துட்டாங்களே நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு. அடுத்தாக துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா 3, 8, 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 3ஆம் இடத்தை பார்க்கறனால தைரியம் ஒரு நேரத்தில் இருக்கும், ஒரு நேரத்தில் இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடியே வளர்த்துக்கணும், துணிச்சலாக இருக்கணும், தைரியமாக எதை செய்யணும். அடிக்கடி பயணங்கள் போகிறதும் கவனமாக இருக்கணும், போகணும் வரணும். சகோதர சகோதரியும் நல்ல விஷயமா இருக்கணும், கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும், சொல்லக்கூடிய வார்த்தைகள் அன்பாக இருக்கணும், ஆதரவாக இருக்கணும். அடுத்த 8ஆம் இடத்தை பார்க்கறனால ஆயுள் பயம் தான் ஏற்படும் தவிர பிரச்சனை வராது, பயப்பட வேண்டாம். சிறு சிறு அடித்தடி விபத்துகள், சிறு சிறு காயங்கள் அப்படி தான் ஏற்படும். அது நீங்கள் கவனமாக இருக்கணும். பிரயாணங்களை கவனமாக இருக்கணும். அடிக்கடி மருத்துவ பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். எதிராளிகளை கவனிச்சுக்கிட்டே வரணும். மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த பதிவு. இது மாதிரிலாம் பண்ணுறதுனால நல்லா நடக்கும். அடுத்ததாக 12ஆம் இடத்தை பார்க்கறனால விரயங்கள், நஷ்டங்கள் அதிகரிக்கும், அதை பார்த்துக்கணும். தாம்பத்திய ஒன்று குறையும், அதையும் பார்த்துக்கணும். அன்பாக இருக்கணும், ஒருத்தருக்கு விட்டு போகணும். 3ஆம் இடத்து தலையிட வந்து நீங்கள் அறவே நீக்கிடணும். எதனாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிடணும். எங்களுக்குள்ள நாங்கள் பார்த்துப்போம் அப்படி சொல்லுங்க. அப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அடிக்கடி வெளியூர் வெளிநாடு போட தொடர்பு ஏற்படும், அது நல்லது தான். அது மாதிரி போய்ட்டு வரலாம். அதில் போகும்போது வரும்போதும் பொருட்கள் களவாடப்படுறது, இல்லை தொலைந்து போகிறதுலாம் நடக்கும். அதெல்லாம் கவனமாக இருந்து பார்த்துக்கணும். இது மாதிரிலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லா நடக்கும். அடுத்தாக தான தர்மம்னு பார்க்கும்போது சுமங்கலி பெண்களுக்கு நிறைய தான தர்மம் பண்ணலாம். வயதான மூதாட்டிகள் இருந்தாங்க, வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் கஷ்டப்படுறவங்க இருந்தாலும் அவங்க உதவி தச்சு பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு இந்த சனிப்பேச்சில் முக்கியமான தெய்வமாக சொல்லப்படுறது லக்ஷ்மி நரசிம்மர், சிங்கமுகம் கொண்ட நரசிம்மர். அவர் வழிபட்டாலே சனிக்கு பிரீத்தியாக சொல்லப்பட்டிருக்கு. துளாராசிக்கு ஏற்ற ஒரு தெய்வமாக தான் அவர் விளங்கி வருகிறார். அதனால் அவர் கெட்டியாக பிடிச்சிக்கணும். பெரும்பாலும் நரசிம்மருக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வழிபடலாம். துளசி மாலை சாத்தி நெய் விளக்கு போட்டு வழிபடலாம். அவருக்கு பானகம், பிடித்த பானகத்தை வைத்து வழிபடலாம். அடிக்கடி அவரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். வீட்டில் வச்சு வணங்க முடியாது, பயமாக இருந்தால் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அந்த தெய்வ படம் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். சுத்த பத்தமாக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும், அவரை கெட்டியாக பிடிச்சிக்கணும். எப்படி நம்ம குலதெய்வத்தை அருளில் மற்ற தெய்வம் அருள்னு சொல்லப்பட்டிருக்கு. குலதெய்வத்தை எப்படி கண்ணு கருத்துமாக இருந்து பார்த்துக்கிறோம் போகிறவன், அந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் நான் சொல்லக்கூடிய இந்த தெய்வத்தை வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சனிப்பேட்டில் நீங்கள் மீண்டு வந்துடலாம். எப்போ பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் உங்களுக்கு. முன்னெச்சரிக்கை தான் இந்த பதிவை நாங்கள் சொல்லிட்டு வரோம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் மாதிரி இது கடைபிடிச்சி வந்தீங்கன்னா கிடைப்பன் கொஞ்சம் நற்பலன் ஏற்பட சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்க்கை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.